டான்ஸை போட்டுருக்கேன் தமிழ் பாட்டுக்கு. அடிக்கடி டவுட்டாகவே இருக்குது தமிழ்நாடா அது கேரளாவான்னு. ஆக்சுவலாக நான் கேரளாவில் வந்தாலே பிரியாணி சாப்பிட மாட்டேன், ஏன்னா வெள்ளையாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் பிரியாணி. இப்போ நான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் பிரியாணி சாப்பிடல. ஃபுல்லுக்கு ஓகே தான், நிறையா தான் இருக்குது. போய் ஃபில் பண்ணி வச்சிட வேண்டியதான். கோழிக்கோடு ஜங்ஷன் விசித்திரமாக இருக்குது. எந்த சைடு வெளியே வர முடியல. பேர் ரைஸ் பத்திரிங்க சாப்பிட்டது இல்லை, விழுந்தோட மாதிரி தான் இருக்குன்னாங்க. பார்ப்போம் சாப்பிட்ட அப்படியே இருக்கு. அப்படியே விழுந்தோட மாதிரி தான் இருக்குது. நான் கொஞ்சம் ரைஸ் பத்திரி அரிசி போட்டு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி தான் இருக்குது. கோழிக்கோடு பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எந்த சைடு மெயின் ரோடு எந்த சைடு இதுவே தெரில. எல்லா சைடும் பார்க்குற மெயின் ரோடு மாதிரி இருக்குது. 200 ஒரு செட்டா ஒரு பீஸு. ஜங்ஷன்லேருந்து 1/2 கிலோமீட்டர் இருக்கும். நான் பார்த்ததில் இங்கே போலீஸு சரியான ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் மக்களும் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா ஃபைனு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. எல்லாமே சாதாலேருந்து எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, பயப்படுறாங்க எல்லாருமே. ஏன்னா நம்ம ஊர்லலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஃபைன் தான் ஒரு வண்டிக்கு. இங்கே ஒரு நாளைக்கு 7-8 ஃபைன் கூட வருமா அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அப்போ உண்மையாக தெரில. இன்னும் சொல்கிறாருன்னா இருக்கும். அந்த எல்லா இடத்துல ஏஐ கேமரா இருக்குல்ல, நம்ம ஊரில் ஒரு நாள் ஃபைன் போட்டுவிட்டா அவ்வளோதான். அடுத்து அதை வச்சு நம்ம ஓட்டிக்கலாம். ஆனால் இங்கே இப்படி கிடையாதான். ஃபைன் எத்தனை தர மாட்டோம் அத்தனை தர ஃபைன் வருமா. பஜார் மாதிரி மார்க்கெட் மாதிரி போகிற இடம் போல். காலை 8 மணி ஆகுது, அதுக்குள்ளே வச்சுட்டாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாபி. எடுத்து வச்ச ஒரு $2 $2 கிடந்துச்சு. ஒன்று மட்டும் நல்லா கையில் வச்சுருக்கேன். அப்புறம் நான் ஒரு மீட் பண்ண ஃப்ரெண்டு இந்த பைக் ட்ராவலில் ஒரு காயின் கொடுத்து, நீங்கள் ஹீரோ போகிறப்ப இந்த காயின் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு போனார். ஆக்சுவலாக நம்ம அந்த கேரளாவோட திருவனந்தபுரம்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற தான் அந்த ஒரிஜினல் கேரளா ஸ்டைலில் பார்க்க முடியும் நம்மளால். இப்போ திருவனந்தபுரம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மாடர்னாக இருக்கும். இந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லாமே கலந்துலாம் இருக்குங்க. எல்லோரும் இப்படிலாம் தமிழ் பேசுகிறாங்க எல்லா இடத்துலையும். இருந்தாலும் இந்த ஆக்சுவல் கேரளாவை பார்க்கணும்னா கொஞ்சம் அப்படி இந்த திருவான்கோர் கொஞ்சம் கேரளாவுக்கு நடுவில் கொஞ்சம் இப்போ இந்த கோழிக்கோடு மலப்புரம் பாலக்காடு சைடில் வந்தீங்கன்னா ஓரளவு ரியல் கேரளா ஸ்டைலில் பார்க்க முடியும். திருவள்ளுவர் இருக்கார். திருவள்ளுவர் இது சங்கராச்சாரியார் பக்கத்தில் யாரும் தெரில. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக கேரளா இப்படி தான் இருக்கும் போல். நம்ம தான் கேரளா வித்தியாசமாக நினச்சிருக்கோமா என்னன்னு தெரில. எங்கே பார்த்தாலும் கோயில் தமிழ்நாடு மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாட்டோட சொல்லப்போனால் எனக்கு தெரில, பட் கொஞ்சம் கோயில் அது நிறையா தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது பேர் வந்து டாலி அர்பன் ஹெரிட்டேஜ். ஸோ இந்த பழைய நம்ம வியூ இல்லை, அதனால தான் லாக் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு மெயின் இடத்துக்கு போவோம். மெயினாக க்ளீனான ஸ்பாட்டு. இதெல்லாம் பார்க்குறது தான் கேரளா மாதிரி தெரியுது.
ஸோ இந்த பழைய காலத்து எப்படி இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன ஸ்கிட்டு மாதிரி. அந்த அர்பன் ஹெரிட்டேஜா ஓல்டு ட்ரெடிஷன் ஓரளவுக்கு அப்படியே ரெப்ளிகேட் ட்ரெடிஷன் அப்படியே சின்ன ஸ்கிட் மாதிரி போட்டிருக்காங்க. சோழ சேரா பாண்டியை பற்றி சேரா பற்றி படித்தா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் கேரளாவோட பற்றி. என்ன சேரளம் தான் கேரளம், அது இந்த சேரமன் மஸ்ஜித். ஸோ இது எல்லாமே சம்பவம். தெரியும் இதை பற்றி ஓரளவுக்கு பேசிக்கா, ஆனால் ப்ராப்பராக சொன்னதாக கரெக்டாக இருக்கும். அதை பற்றி நல்ல ஸ்பாட், சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. டான்ஸை போட்டுருக்கேன் தமிழ் பாட்டுக்கு. வேறு அடிக்கடி டவுட்டாகவே இருக்குது, தமிழ்நாடா அது கேரளாவா. ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம ஊரில் அம்மா உணவகம் மாதிரி இங்கே வந்து குடும்பஸ்ரீ ஜானக்கியா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சாப்பாடு மீல்ஸு 20 ரூபா அப்படின்னு சொன்னாங்க, சில பேர் 30 ரூபான்னாங்க. 1.5 கிலோமீட்டர் நடந்து போய்கிட்டு இருக்கேன். 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிருக்கேன் முதல் ஞாயிற்றுக்கிழமை எந்த கடையுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருக்கு. அப்புறம் தான் பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அந்த இடம் இருக்கான்னு தெரில, இதை பார்ப்போம். சரியான வெயில், கணக்கு போட முடியல. நேற்று ஃபுல்லாக மழை குளிர், இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயில். கேரளா எல்லா கடையும் ஞாயிற்றுக்கிழமை பூட்டிடுவாங்க போல். நம்ம ஊர்லலாம் இந்தளவுக்கு கொட்ட மாட்டாங்க இதுங்களா. தண்ணி வச்சுருக்காங்க ரோட்டில், ஊரில் இருக்கும். கைஸ் வந்து வேஸ்ட்டாக போச்சு. என்னடான்னு பார்த்தா எனக்கு வந்து சண்டே ஏற்கனவே லீவாக ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பந்த் அன்னைக்கு பெட்ரோல் பம்ப் க்ளோஸாக இருக்கப்பே நினச்சேன் இங்கே வந்து கண்டிப்பாக பந்தாக தான் இருக்குன்னு. ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு இங்கே நிறையா இருந்து. பெட்ரோல் பம்பு க்ளோஸ் ஆகிருந்தாலே பந்த்து, என்ன பெரிய காரணம்னாலும் அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு தான், அதுவும் பந்துன்றது முதல் நாள் நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு தான் தெரிய வரும். ஆட்டோவில் சொல்கிறது யாராவது சொல்லிட்டே போவாங்க, நம்மளுக்கே தெரியாது. நான் எத்தனையோ தடவை மாட்டியிருக்கேன் இதே மாதிரி கேரளாலாம். இங்கே இந்த இந்தியன் காஃபி ஹவுஸ் கவர்மெண்ட்டோட தானே, நல்லாயிருக்கும், காசு கம்மியாக இருக்குன்னு இருக்காங்க, பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. இங்கே சாப்பாடு கம்மி தானே இங்கேயும், பார்ப்போம் என்ன இருக்குது எவ்வளோ இருக்குன்னு. நீ பந்து வேறு எல்லோரும் வந்து ஃபுட்டு உண்டா? ஹாஃப் எல்லாம் கிடைக்காது, 110. ஓகே. ஒரு வேறு என்ன பிரியாணி இருந்து? சிக்கன் பிரியாணி மட்டும்தான். அது எத்தனை? அது 240 ஃபுல்லு, ஹாஃப் வந்து 160. ஆக்சுவலாக நான் கேரளாவில் வந்தாலே பிரியாணி சாப்பிட மாட்டேன், ஏன்னா வெள்ளையாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் பிரியாணி. இப்போ நான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் பிரியாணி சாப்பிடல. இங்கே பார்த்துருக்கீங்களா இங்கே தண்ணி இங்கே இந்த கலரில் இருக்கும், இல்லை மஞ்சள் கலரில் இருக்கும். ஜீரகம் பிரியாணி ஃபுல்லு சிக்கன் பிரியாணி. கேரளாவில் பிரியாணின்னு இதுதான். ஸோ உள்ள நடுவில் கிரேவி இருக்கும். முதல் நாள் கேரளாவில் இருக்கப்பெல்லாம் மறந்துட்டு ஃபுல்லுக்கு ஓகே தான், நிறையா தான் இருக்குது. இங்கே போய் ஃபில் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஓகே, நல்லா தான் இருக்குது. சீரக சம்பா ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் சீரக சம்பா குருணை சாப்பிட்றேன். ஆஸ்பத்திரி தான் கூட அங்கே இடத்துலையும். எங்கள் வீட்டில் ஃபுல்லாக சீரக சம்பா தான். இப்போ பீச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கிறது சைட்டை நடந்து ஒரு பெரிய பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு ஏறி வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் வீடியோ எடுக்க முடியல.
ஸோ பிரியாணி ஒர்த்து கிடையாது. பிரியாணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சாப்பாடு சிக்கன் ஓகே நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் சாப்பாடு ரொம்ப கம்மி. சரி வழி இல்லை. இந்த சைடு வந்து பார்த்தா இங்கே பார்த்தா கடை இருக்குது. இந்த 1/2 கிலோமீட்டரு தான், இந்த 1 கிலோமீட்டர் தான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே 2.5 கிலோமீட்டர் மேலே வந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அடைஞ்சாச்சு. இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாச்சு ஆகும் வெயில் தாழ்றதுக்கு. ஓகேப்போ எல்லா இடம் தொண்டி போட்டு வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் அப்படி டிஃப்ரெண்டாக இருக்காது. கல்லுக்கிட்ட என்னையோட பெஸ்ட்டு வியூ இதுதான், சான்ஸே இல்லை. அதிசயமாக பார்க்குற மாதிரி இருக்குது, அதிசயத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பீச் முடிச்சுட்டு பீச்சிலேருந்து வரப்போ சரியான மழை. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து அங்கேயும் மழை. சரி பக்கத்தில் பெட்ரோல் பம்பில் இன்றைக்கி வழக்கம் போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுப்போன்னு பார்த்தா இன்றைக்கி பெட்ரோல் பம்ப்லாம் இன்றைக்கி ஸ்ட்ரைக்கில், அதனால் ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. நான் காட்டுறேன், இருந்தாலும் போய் பார்ப்போன்னு. ஸோ நான் அப்போ கார்லாம் வெளியே நிற்கிது பாருங்கள். பெட்ரோல் போடுற பெட்ரோல் இல்லாமல் போடுறதுக்காக நிற்கிது அது பெட்ரோல் பம்ப்பு. ஸோ அங்கே போய் எப்பயும் மழை லைட்டாக பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் எது பக்கத்தில் இருக்குது. ஒரு நாளும் நைட்டு ஸ்டே பண்ணுறது உண்மைக்கு அது சரியான கஷ்டமான ஒரு டாஸ்க் தான். இது வரைக்கும் 12-13 நாள் ஆச்சு. இந்த ஒரு நாள் கூட வெளியே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணலை. அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி போகுது. எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, பட் அது ஒரு பெரிய செலவு ரூம் எடுக்கிறது. ஸோ அதனால் அதை சேவ் பண்ணால் தான், சேவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். டக்குன்னு ரூம் எடுத்து போகிறதுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. இன்னும் வரைக்கும் தூக்கம் வராமல் கிளம்ப போகிறப்ப தூக்கம் வருது. இங்கேருந்து முடிவே பண்ணல, ட்ரெயின் ஏறி போகணுமா இல்லை எங்கே போகணுன்றத முடிவு பண்ணல. லைட்டாக தூக்கமே வருது.